ஒரு டைம் வந்து போனீங்க பாரு. ஆமா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க பேசுறாங்க ஐயா அப்படின்னா நானு அப்பெல்லாம் ரெக்கார்டே ஆகல. சரி, என்னதான் கேட்டாங்க? என்ன செய்தி எங்க செய்தி எங்கன்னா போய் செய்யாண்டி, அவங்க கூப்பிடுறாங்க போய் செய்தி அப்படின்றாங்க. இப்படியே பச்சாவே பேசுறாங்க ஐயா. அங்கெல்லாம் ஆளுங்கன்றாங்க, நான் சொல்லல. நான் இந்த மாதிரி சொன்னா எப்படி அர்த்தம்? அந்த மாதிரி சொல்லலாமா? சொன்னது யாரு? சதீஷ் அண்ணா. அவரா? நீ மேனேஜர் சொல்றீங்களா? அவரு தான் கூட இருந்தாரு சொல்லும் போது. எப்பனா ஒரு டைம்ல எனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே இருக்கும். சரிமா. அந்த டைம்ல மட்டும் கேப்பா, நீ அப்ப கொண்டாடுவாங்க என்ன 7 மணிக்கா போமா அப்படின்னுடுவாங்க. அந்த வழியில கூட ஐயா எல்லாம் பயப்படுறாங்க வெளியே சொல்லத்துக்கு. நம்மள எதனா வேலை விட்டு தூக்கிடுவாங்க, பர்மனன்ட் போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயா. பிரபண்ணாண்டதான் அந்த 4 லட்சமும் கொடுத்தோம். ஆனா அவரு கூட எனக்கு சப்போர்ட்டே இருப்பாங்க. பிரபண்ணாண்ட பிரபு ஜெய்சியம்மாவுக்கு டிரைவரா இருந்தாங்க பாரு, பிரபு. ஆமா ஆமா ஆமா. அவங்க கிட்டதான் 4 லட்சம் கொடுத்தேன் ஐயா. 4 லட்சம் கொடுத்ததா கூட நான் நினைக்கல, அதெல்லாம் நினைக்கல, மறந்துட்டேன். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் யாருமே எதுவுமே நான் பேசல. எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பி மாரி தான் நான் நினைச்சுன்னு போறேன். நான் ஒரு அண்ணன் தம்பி இல்லாதவதான். நான் 2 பொண்ணு வச்சுன்னுக்குறேன். நானு பயமாவும் இது சொல்லத்துக்கு எதனா ஒண்ணுன்னா உங்கள்ட்ட சதீஷ் உங்கள்ட்ட வராரு. சதீஷ் எதுக்கு வராருன்னா, அவருக்கு பொண்டாட்டி அடிமை மாரி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குதான் நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, நான் வேலைக்கு தான் வந்தேன் அப்படின்னு. அது உங்கள்ட்ட மட்டும் தான் அப்படி இருக்காரா, மீதி பற்றி இருக்காரு? அப்படிதான் தெரியல ஐயா, எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கல, யாரும் வெளியில சொல்லல. வெளியில சொல்லாதவங்களா நல்லா அப்படியே பொக்கிஷமா அங்க டியூட்டி போட்டுன்னு அப்படியே கம்முன்னு பாதுகாப்பா அப்படியே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன ஏன் டீ போட்டு பேசுறா, நீ ஏன் அந்த மாதிரி என்ன அசிங்கமான வார்த்தை பேசுற? அப்ப எவங்க கூட்டாலும் நான் போய் செய்யணுமா? அந்த ரெக்கார்டு நான் டெலீட் பண்ணிட்டேன் ஐயா. எங்க அம்மாவும் கேட்டாங்க, எங்க அப்பாவும் கேட்டாங்க. வீட்டுக்கு கூட பாருங்க, எல்லாரும் 7:30 அனுப்பிடுவாங்க. நான் போறது 8 மணி 8:10 கூட ஆயிடும். நான் இங்க இருந்து வெளியூர் போனேன் 9:10 ஆயிடுது, 9:20 ஆயிடுது. ஒரு நாள் தவறாது. நேத்து நைட்டு காலையில வச்ச சாதம் நைட்டு கஞ்சி மாரி பசங்களுக்கு குடுத்துட்டு நான் சாப்பிட்டேன் ஐயா. அந்த மாதிரி எல்லாம் ஆகுது.